நேயர்களே, இன்றைய மருத்துவ நிகழ்ச்சியில் ஒருத்தருக்கு சீதளம் அதிகமாக இருக்குது, மூக்கு ஒழுவி கொண்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? சாதாரணமாக சொல்லும். ஃபஸ்ட்டு ஆயுர்வேதத்தை பார்க்கலாம். ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் சாப்பிட்டு விட்டான், சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் சாப்பிட்றான், கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னும் சாப்பிட்றான், ஆனால் மலம் கழிக்கவில்லை. அப்பொழுது வயிற்றில் சாப்பாடு இருக்குது, அதுக்கு மேலே அது ஜீரணமாகல, இன்னும் போட்டிங்க, அதுக்கு மேலே இன்னும் போட்டிங்க, அதுக்கு மேலே இன்னும் போட்டிங்கன்னா இது கஃபமாக மாறிவிடும். கஃபமாக மாறிவிட்டால் அந்த கஃபத்தினால் அந்த மனிதனுக்கு சீதளம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அரை மணி நேரத்தில் சீதளம் வரும், அப்புறம் நார்மலாக ஆகிடுவார்கள். டாக்டர்லாம் அலர்ஜிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க. இது யாருக்கு வருது? ஃபஸ்ட்டு லக்னாதிபதி புதனாக இருந்தால், அல்லது ராசியாதிபதி புதனாக இருந்தால், அல்லது சந்திரன் பலகீனமாக இருந்தால், 6ஆம் பாவத்தில் சரியான கிரகம் இல்லை, பாவ கிரகம் இருக்கின்றது. அதில் விசேஷமாக ராகு அல்லது சனி இருந்தால், 5ஆம் பாவத்துக்கு சந்திரனின் பார்வை அல்லது 5ஆம் பாவத்துக்கு அதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்தால், இவர்கள் எல்லோருக்கும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். வயிற்று சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் மாத்திரமே இந்த மூக்கு ஒழுமையா, இல்லைன்னு ஒழிவாது. நான் வட இந்தியாவில் பார்த்துருக்கேன், குளிர் நேரத்தில் போய் ஐஸ் சாப்பிடுவாங்க. நம்மளாம் பயப்படுவோம், நமக்கு சீதளம் வந்துடுமே. அவனுக்கு வராது. ஏன்னா அவன் 2 வாட்டி போயிட்டு வரான், காலையிலையோ சாயந்தரமோ. எனக்கு வராது, சாப்பிட்டதெல்லாம் வெளியே ஓடியாக இருந்தது, அவனுக்கு வராது. சீதளம் யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு வயிற்று சரியில்லையோ அவங்களுக்கு தான் சீதள நோய் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய லக்னாதிபதியும் 5ஆம் பாவத்துக்கு அதிபதி கிரகத்தின் பூஜை செய்ய வேண்டும். இப்போ கன்னியா லக்னமாக இருக்குது, பகவான் விஷ்ணுவின் பூஜை செய்யுங்க. 5ஆம் பாவத்துக்கு அதிபதி பகவான் சனி, ருத்ரனை பூஜை செய்யணும். ருத்ரன்னா பகவான் சிவன், ஆஞ்சநேயர் பூஜை செய்யுங்க. அதே நேரத்தில் இந்த பூஜை செய்கிறதுலாம் என்னால் முடியாது, ஐ எம் ஏ மாடர்ன் மேன் அப்படின்னு சொல்கிறவங்க, மாடர்ன் கேர்ள் அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் லக்னத்துக்கு அதிபதியின் ரத்தனத்தையும் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியின் ரத்தனத்தை அணியலாம். இது அணிஞ்சால் அது கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் சாப்பாடில் நீங்கள் ஆயுர்வேதத்தை யாராவது நல்ல டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு, எந்தெந்த மாதம் எதை சாப்பிடக்கூடாது அதை கேட்டுங்க. சில பேர் நைட்டு தயிர் சாப்பிடுவாங்க, சாப்பிடக்கூடாது. சீதளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இல்லை, எங்கள் பரம்பரையில் சாப்பிட்டா உனக்கு ஜீரணம் ஆகலையப்பா, நீ ஏப்பா சாப்பிட்ற, சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கெல்லாம் ஒரு டப்பாவை திறந்து எனக்கு பசி எடுத்துருச்சு சாப்பிட்றேன், இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. காலையில் 8 மணி 9 மணிக்கெல்லாம் ஏந்திரக்கூடாது. சில பேர் நான் 8 சொல்கிறேன், இது என்ன சார் காலையில் 12 மணிக்கு தான் சார் ஏந்திருக்கிறேன், இதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஸ்டமக் கீழே படுத்துறாங்க, தலை அப்படி வயிற்றா கொப்பருக்கா படுக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாமே சீதளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்னேய திசையும் பூர்ண வாயு திசையில் படுக்கிறவனுக்கு எல்லாமே சீதளம் வரும். ஒரு வீட்டுக்கு நார்த்து வெஸ்ட்டில் படுத்தால் அந்த தண்ணியுடைய இடம், நார்த் சென்டர் தண்ணியுடைய இடம், இதில் படுத்தா இவங்களுக்கெல்லாம் வயிற்று நோய் இருக்கும், சீதளம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நேர்களே, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படுக்கும்போது ஒரு ரூமுக்கு மத்திய பகுதியில் படுங்க, கிழக்கில் தலை அல்லது தெற்கில் தலை வச்சு படுங்க. பகவான் சூரியனை தினமும் கும்பிடுங்க. பகவான் சிவநாம ஜபம் செய்து கொண்டே வாருங்கள். நமசிவாய் ஜபம் செய்து கொண்டே வருங்கள். சாப்பாட்டில் ஜீரகத்தை அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.